விடியற் காலையில் திட்டமிட்டபடி தினாசாத் விழித்தாள். என் அருமை சகோதரி என்று அவள் கிசுகிசுத்தாள். நீ தூங்கவில்லை என்றால் தயவு செய்து சூரியன் உதிப்பதற்கு முன் உன் கவர்ச்சியான கதைகளில் ஒன்றை எனக்கு சொல்லு. ஷஹரசாத் சுல்தானிடம் திரும்பினாள். உங்கள் மாற்றுமே எனக்கு அனுமதிக்குமா என்று அவள் கேட்டாள். தாராளமாக என்று அவர் பதிலளித்தார். அப்படியாக ஷஹரசாத் தன் முதல் கதையை சொல்லத் தொடங்கினாள். வணிகரும் புதமும். ஒரு காலத்தில் ஒரு வணிகர் இருந்தார். அவருக்கு ஏராளமான செல்வங்கள், நிலங்கள், வர்த்தக பொருட்கள் மற்றும் ரொக்கப் பணம் என அனைத்தும் இருந்தன. தனது வணிக விவகாரங்களை சரிசெய்ய அவர் அவ்வப்போது பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருந்தது. ஒரு நாள் வீட்டிலிருந்து வெகு தூரம் செல்ல வேண்டியிருந்ததால் அவர் தனது குதிரையில் ஏறி ஒரு சிறிய பணப்பையை தன்னுடன் எடுத்துச் சென்றார். அதில் சில பிஸ்கட்களும் பேரிச்சம்பழங்களும் இருந்தன. ஏனெனில் அவர் உணவு கிடைக்காத பாலைவனம் வழியாக செல்ல வேண்டியிருந்தது. எந்தவித விபத்தும் இல்லாமல் அவர் வந்து சேர்ந்தார். தனது வேலைகளை முடித்துவிட்டு திரும்ப புறப்பட்டார். தனது பயணத்தின் 4வது நாளில் சூரியனின் வெப்பம் மிக அதிகமாக இருந்ததால் அவர் சில மரங்களின் கீழ் ஓய்வெடுக்க தனது சாலையிலிருந்து விலகிச் சென்றார்.